ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தி ஹிந்து. நம்ம இன்னிலேருந்து டெய்லியும் நியூஸ் பேப்பர் பார்ப்போம். ஹிந்துலேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் நிறைய விஷயங்கள் கவர் ஆகிறதுனால குரூப் 1 யூபிஎஸ்சி தமிழ்நாட்டு மக்கள் எழுதுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம இதை கவர் பண்ணிட்டோம். எல்லாருமே இந்த எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெய்லியும் வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, இன்னைக்கு தி ஹிந்து ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு உண்டான என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கோ அது எல்லாத்தையுமே டெய்லி இனிமேலுக்கு பார்க்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், என்னடா ஒரு கார்ட்டூன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆர்டிக்கல்ல ஒன்றும் இல்லை. என்னன்னா, பங்களாதேஷ்ல கிட்டத்தட்ட நமக்கு பார்டர் இருக்கு இல்லையா, பங்களாதேஷ் பார்டரு, அதுல டார்க் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும். அங்க அடிக்கடி தண்ணி அதிகமா வரும், அங்க கரண்ட் போட முடியாது, அங்க ஃபென்சிங்கே வைக்க முடியாது, பார்டர் இது மூலம் இருக்கிறதுனால. அந்த இடத்த ஒரு நேச்சுரலான ஒரு பாதுகாவலனை வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க புதுசா. இது நமக்கு காமெடியா இருந்தாலும் பட் யூஸ்ஃபுல். crocodiles அண்ட் ஸ்னேக்ஸ், அதாவது முதலையும் பாம்பையும் அங்க விட்டுட்டா அந்த தண்ணியில அங்க இருக்கிறப்போ எதை ஊடுருவும் போது, அந்த பார்டரை ஊடுருவும் போது எதனால அந்த பார்டரை ஊடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா, நம்மளால ஃபென்சிங் போட முடியல, போட்டாலும் தண்ணியில அது அடிச்சுட்டு போயிடுது, ஃப்ளட் வருது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்துல அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல, பார்டர் ஃபென்சிங் போடவே முடியல, வேலிகள் போடவே முடியல. இவங்க ஒரு பயாலஜிக்கல் ஃபென்சிங்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி தான் இது. அங்க என்னன்னா, ஹியூமன் டிராஃபிக்கிங் நடக்கும், ட்ரக்ஸ் பெடலிங் நடக்கும், ஏகப்பட்ட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், அதுக்கப்புறம் மைக்ரேட் ஆவாங்க, இல்லீகலா மைக்ரேஷன் ஆவாங்க, டெரரிஸ்டம் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் நடக்கிறதுனால இது மாதிரி விட்டுட்டா ஒன்னு ஸ்விம் பண்ணி வரணும், இல்லைன்னா சிங்க் மூழ்கி செத்துறணுங்கிறது தான் ஸ்விம் ஆர் சிங்க். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பிளான்ஸ் crocodile அண்ட் ஸ்னேக் பேட்ரோல். பாத்தீங்களா, பேட்ரோல் மாதிரி அவங்கள யூஸ் பண்றாங்க, ஏன்னா ரோந்து பண்ணில. ஓகே, ஆன் பங்களாதேஷ் பார்டர்ல. இதான் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னா, இந்த ரிவரின் ஸ்ட்ரெச்சஸ் சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த ரிவரின் ஸ்ட்ரெச்சஸ்ல தான் இது இருக்கு. பார்டரிங் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இதை சொல்லியிருக்காங்க. ஸ்னேக்ஸ் அண்ட் crocodile ரிவரின் ஸ்ட்ரெச்சஸ்ல இந்த பங்களாதேஷ் பார்டர்ல இதை பண்ணணும்னு. மொத்தம் இதோட கிலோமீட்டர் எவ்வளவு இருக்கு, 4096.7 கிலோமீட்டர் அந்த பங்களாதேஷ் பார்டர் நம்மள்ட்ட இருக்கு. பட் எல்லாத்துக்குமே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 170 கிலோமீட்டர், 371 கிலோமீட்டர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதுல எந்த ஒரு எதுவுமே பண்ண முடியல மீன்ஸ் அதுல எந்த ஒரு ஃபென்சிங் போட முடியல, வேலியும் போட முடியல, ஏன்னா அது ஒரு டார்க் ஸ்பேஸா இருக்கிறதுனால. இதுலதான் மார்ச் 14ஆம் தேதி ஸ்டாண்டிங் கமிட்டி ஹோம் அஃபேர்ஸ் இதை சொல்லியிருக்காங்க, பார்டர் செக்யூரிட்டிஸ் கேட்டதுனால. டில் நவ் த டைரக்ஷன் ஆஃப் reptiles அண்ட் இம்ப்ளிமெண்டட் இது வரைக்கும் அதுல பண்ணவே இல்லை. ஓகே, இதுதான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, the feasibility of deploying reptiles such as snakes and crocodile vulnerable riverine gaps அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த riverine gaps நம்ம இவங்க பேட்ரோல்ஸ், அதாவது இயற்கை நேச்சுரல் பேட்ரோல்ஸ் இவங்கெல்லாம், ஓகே, crocodile ஸ்னேக்ஸ்லாம் அதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஓரியன்டான இந்த இதை பார்ப்போம். அதே சேம் ஆர்டிகல் தான். குட்ஸ், கேட்டல்ஸ் அண்ட் நார்காட்டிக்ஸ் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கடத்துறாங்க. இன்ஃபில்ட்ரேஷன், ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த பார்டர் செக்யூரிட்டி இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக 41 per கிலோமீட்டருக்கு இதை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. த ரெப்டைல் பேட்ரோல் ப்ரொபோசல் யார் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஹானரபிள், அதாவது ஹோம் மினிஸ்டர் டைரக்ஷன்ஸ் மூலயமா இதை டெப்ளாயிங் ரெப்டைல்ஸ் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் இந்த ஐடியாவை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, பார்டர் செக்யூரிட்டி ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில இருக்கு. February 9 to March 2026 இதை பத்தி பேசியிருக்கிறாங்க. இது ரீசெண்டா இது வெளியிட்டுருவாங்க. இது ஏன் இந்த ரெப்டைல்ஸை நம்ம அங்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்கன்னா, செக்யூரிட்டி கேப்ஸ் இந்த ரிவரின் ஏரியாஸ், அவங்க அந்த ரிவரின் கேப்ஸ்ல செக்யூரிட்டி ஏரியாவா இருப்பாங்க. கலிமுக ஏரியான்னு சொல்லுவாங்களா, வல்னரபிள் கேப்ஸ், அந்த இடத்துல ஃபென்சிங்கே போட முடியாது, இன்எஃபெக்டிவா இருக்கும். பிசிக்கல் ஃபென்சஸ் இன்எஃபெக்டிவ், இன்ஃபில்ட்ரேஷன், ஸ்மக்லர்ஸ், எக்ஸ்பிளாய்டேஷன் எல்லாருமே நடக்கும். இதுனா நேச்சுரல் ஃபென்சிங் மாதிரி. அதுக்கப்புறம் மேன் பவர் அண்ட் டெக் லிமிடேஷன்ஸ், அங்க எதுவுமே ஒர்க் ஆகாதனால, எதுனால அப்படின்னா குரோனிக் ஷார்டேஜஸ் மற்றும் அவுடேட்டட் மெத்தட்ஸ் இருக்கிறதுனால அங்க ஹியூமன் பேட்ரோலிங் பண்ண முடியாதனால இவங்கள கொடுக்கலாம். நேச்சுரல், சைக்காலஜிக்கல் அண்ட் பிசிக்கல் பேரியரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் டிட்டரன்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னன்னா, ஸ்னேக்ஸ் அண்ட் crocodile கிரியேட் a fear factor, இதனால அங்க எதுவுமே நடக்காது. இதுக்கு முன்னாடி எங்க நடந்ததுன்னா, US ரெஃபரன்ஸ் டு அலிகேட்டர்ஸ் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் நாட் ஐடென்டிக்கல். யூஎஸ் இதை அலிகேட்டர்ஸை விட்டு இதை செக் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு கோட்டையை கடக்க முடியாத அளவுக்கு குழி நோண்டி 12 குழி நோண்டி அதுல crocodile இதே மாதிரி உயிருள்ள ரொம்ப ஆபத்தான விலங்குகள்லாம் போட்டுருவாங்கல்ல, ரெப்டைல்ஸ் போட்டதுனால என்ன பண்ணுவாங்க, கோட்டையை நேரம் தாட்ட மாட்டாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். இது ஒரு பார்டரா போயிடும். ஓகே,
டெக் அட்வான்ஸ் இ பார்டர் ஃபோர்ஸஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஆர்டிகல் பாருங்க. இப்போ ரீசெண்டாக நமக்கு தமிழ்நாட்டில் டிஜிபியை அப்பாயின்ட் பண்ணாங்களா, டிபேட் ஆன் த டென்யூர் ஆஃப் டிஜிபி அப்பாயிண்டட் பை எலெக்ஷன் கமிஷன். இப்போ எலெக்ஷன் கமிஷன் எல்லாமே இருக்கிறதுனால அவங்க என்ன அது முன்னாடி டிஜிபி அவங்களே வந்து போட்டாங்க. அந்த டிஜிபி இவர் யார் அப்படின்னா சந்தீப் ராய் ரத்தோர் அப்படிங்கிறவர் அப்பாயிண்டட் தமிழ்நாடு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அண்ட் ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸா இருக்கிறாரு. ஸோ இவரை கமிஷனர் ஜி வெங்கட்ராமன் த இன்சார்ஜ் டிஜிபி அவர் தான். ஓகே, அவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணிருந்துச்சு. இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு திரும்பி யார் வருவா, அவங்க வந்து லெவல் ஆஃப் பே வந்து 16, இவர் லெவல் ஆஃப் பே 17 இருக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட செக்ரட்டரி லெவலுக்கு சேலரி வாங்குறாரு. இருந்தாலும் இப்போ ரீசெண்டா இந்த அப்பாயின்மெண்ட்ஸ்னால ஒரு சின்ன குளறுபடி நடந்திருக்கு. பட் எது எப்படி இருந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எந்த கவர்மெண்ட் புதுசா வருதோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் ஆஸ் பர் லா படி இவங்க தான் வந்து கான்ஸ்டியூஷன் படி இவர் தான் வந்து தமிழக டிஜிபியா வருவாங்க. அதுதான் இதுல சொல்றாங்க. அபெக்ஸ் ஸ்கேல் லெவல் 17 பே மேட்ரிக்ஸ் சீஃப் செக்ரட்டரி லெவல்ல இருக்கிறாரு. ஸோ அவங்க ரீடைன் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். புதுசா வர்ற கவர்மெண்ட் அவங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை டீல் பண்ற ஆர்டிகல் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 34 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டு மேக் த அப்பாயின்மெண்ட்ஸ். எலெக்ஷன் கமிஷன் யாரை வேணாலும் அப்பாயின்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதுதான் இது. அதுக்கப்புறம் எலாஸ்டிக் ரூல்ஸ்னு ஒரு ஆர்டிகல் இதுல இருக்கு இல்லையா, இது என்னன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த பிளாஸ்டிக் அதை எப்படி வந்து மேனேஜ் பண்றதுங்கிறது சொல்றது தான். ஸோ என்னன்னா இந்தியா நீட்ஸ் ப்ரொபோர் ரெக்கனிங் ஆஃப் பிளாஸ்டிக் கலெக்ஷன் அண்ட் ரீயூஸ் டார்கெட். இதுக்கு நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எதுக்காகலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் பண்றாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் பண்றது ஈஸியா இருக்கு, அதை டிஸ்ட்ராய் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதனால என்வரான்மெண்டல் பொல்யூஷன் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதான் இதுல இந்த ஆர்டிகல் சொல்லுது. இந்தியாவோட பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மார்ச் 31 சொல்லியிருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்போ இந்த ரூல் போட்டாங்க அப்படின்னா எந்த இயர்னா 2016 ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கம்பெனிஸ் தட் ப்ரொடியூஸ் யூஸ் பிளாஸ்டிக் இன்வெஸ்ட் இன் த ரீசைக்ளிங் பிளாஸ்டிக். ஸோ எந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்றதோ பிளாஸ்டிக்கை அதை ரீசைக்கிள் பண்றதுக்கும் உண்டானது இன்வெஸ்டும் பண்ணணும். அதுதான் அந்த ரூல்ஸ்ல சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம ஈஸி டு ப்ரொடியூஸ் அக்சசபிள் டு த ரிச்சஸ்ட் அண்ட் த போரஸ்ட். ரிச்ல இருந்து புவர் பீப்புள் வரைக்குமே இதை ஈஸியா அக்சசபிள் பண்ணிக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி 2022 எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. யார் இதை தயாரிக்கிறாங்களோ அவங்க தான் அதை ரீசைக்கிள் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல 2021-22 70%, 100% வரைக்கும் நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்ப தயாரிக்கிறதுலாம் என்னன்னா இந்த பிளாஸ்டிக்ல 30% ரீசைக்கிள் பண்ற மாதிரியே இருக்கு. ரீசைக்கிள்டு மெட்டீரியல். அப்புறம் 60% 2028 ரீசைக்கிள்டு மெட்டீரியலா யூஸ் பண்ற மாதிரி. இப்போ எப்படின்னா வேஃபர் கிளாஸ்ல டீ குடிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் மட்பாண்ட இதுல டீ குடிக்கிற மாதிரி, காஃபி குடிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் அந்த தண்ணி ஊத்துனா அது எப்படின்னா அந்த பாக்கு மட்டை இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் உடனே வந்து என்வரான்மெண்டோட கலந்துரும். ஸோ இதே மாதிரி பொருளை யூஸ் பண்ற மாதிரி பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாம இதெல்லாம் வந்து மைக்ரான் லெவல் கம்மியா இருக்கிறத யூஸ் பண்றதுக்கு சொல்றதா இந்த ரூல்ஸ் தான் இது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆர்டிகல் பார்ப்போம். இது என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மிங் நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ நம்ம 2047 100 GW கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுல நம்ம ரினியூவபிள் எனர்ஜி மூலயமா விண்டு, சோலார், அதுக்கப்புறம் தெர்மல் பவர், அப்புறம் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனு, இதுலலாம் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாஸ் நியூக்ளியர் பவர் லேண்ட்ஸ்கேப் இதுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன அப்படின்னா 2025-26 பட்ஜெட் ஸ்பீச்ல பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா 2047 விக்ஷித் பாரத்துக்குள்ள நம்ம 100 GW நம்ம உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இது 8180 மெகாவாட்டோ 1,00,000 மெகாவாட்டா இப்போதைக்கு மாற்றணும். இப்போ நம்ம இருக்கிறது 8180 மெகாவாட். ஸோ சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. சஸ்டைனபிளாகவும் இருக்கணும், அது எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லும் கொடுக்கக்கூடாது, அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜியா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சாந்தி. ஓகே, சாந்தி பில் இன் டிசம்பர் 2025 பாஸ் பண்ணாங்க. இதுல வந்துதான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி இந்த சாந்தி ஆக்டை கையில எடுத்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுதான் பிரைவேட் கம்பெனிஸ் டு பில்டு ஓன் அண்ட் ஆப்ரேட் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டும் இதுக்கு இருக்காங்க. ஸோ இதையும் பாத்துங்க. ஃபர்ஸ்ட் 1962 அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் கொண்டு வந்தது. அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1962. நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் 2010. ஓகே,
சிவில் லைபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட், அதுக்கப்புறம் சாந்தி ஆக்ட் 2025 ரீப்ளேஸ் பண்ணது. கிட்டத்தட்ட 100 ஜிகாவாட் நம்மள நெருங்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ரெகுலேஷன்ஸ் வேணும். இதுதான் விக்ஷித் பாரத் 2047 நெட் ஜீரோ எமிஷன் பை 2070. இந்த கார்பன் எமிஷனை நம்ம வந்து நெட் ஜீரோ ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2070 டார்கெட் பண்ணி இருக்கிறோம். அதுக்கு நம்ம போக வேண்டிய இடம் இந்த சாந்தி ஆக்ட் மூலயமா ரெனியூவபிள் எனர்ஜி, சோலார், விண்டு, அப்புறம் வந்து வாட்டர் ரியாக்ஷனு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேம்ஸ்லாம் வந்து டர்பைன் மூலயமா கரண்ட் தயாரிப்பீங்களா, இதெல்லாம் தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுல ஃபயர்வுட்டு, ஃபாசில் ஃபியூல்ஸ் மற்றும் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹீட்டிங் மூலயமா கிடைக்கிறது கோல் ஃபார் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து நெட் ஜீரோ கொண்டு வரதுக்கு நமக்கு ரொம்ப கம்மி தான். இந்த ஃபாசில் ஃபியூல் பேஸ்டு பவர் ஜென்ரேஷன் டுவர்ட்ஸ் ரெனியூவபிளா மாறணும். 2027 எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் வாஸ் 1480 கிலோவாட் ஹவர் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். ஸோ 7097 கிலோவாட் ஃபார் சைனா, 12071 கிலோவாட் ஃபார் யுனைடெட் ஸ்டேட்ஸ் உருவாக்கி இருக்கு. ஓகே, ஸோ இங்க பாருங்க ஜிகாவாட். ஸோ 476 ஜிகாவாட் அண்ட் அப்ராக்சிமேட்லி 50% நான் ஃபாசில் ஃபியூல்ஸ்ல இருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெனியூவபிள் சோர்சஸ் மேடப் ஆஃப் 227 ஜிகாவாட் மேட் பண்ணியிருக்கு. இதுல சோலார் விண்ட் 111, விண்ட் பவர் 51, ஹைட்ரோ பவர் 48, அடிஷனலா 5 ஜிகாவாட் ஃப்ரம் மைக்ரோ ஹைட்ரல் ப்ராஜெக்ட், அப்புறம் பயோ எனர்ஜி மூலயமா 12 ஜிகாவாட். ஸோ இது மூலியமா நம்ம இது வரைக்கும் எத்தனை பண்ணியிருக்கோம் அப்படின்னா 476 ஜிகாவாட். ஓகே, 407 ஜிகாவாட். ஆனா நம்மளோட டார்கெட் எங்க இருக்கு, கிட்டத்தட்ட 100 இருக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவோட நியூக்ளியர் பவர் ஜேர்னி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இந்த 2000 ஜிகாவாட். ஸோ இந்தியா நீட்ஸ் டு க்ரோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டிங் கெப்பாசிட்டியை 2000 ஜிகாவாட்டா விக்ஷித் பாரத் லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சோலார் அண்ட் விண்ட் ஃபார்ம்ஸ் 100 டைம்ஸ் மோர் லேண்ட் இன்டென்சிவ் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பிளான்ட் எது, ரியாக்டர் எதுனா 1969 தாராபூர் நியூக்ளியர் ரியாக்டர் தான், அது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் லிமிடெட் 24 நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை இப்போதைக்கு கரண்டா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. எத்தனை 8780 மெகாவாட். ஸோ அதெல்லாம் வந்து 2 இது வந்து யூஸ் ஆகாம இருக்கு, ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. ராவத் பாட்டா அப்படிங்கிறத ஷட் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 ஓல்டஸ்ட் பாய்லிங் வாட்டர் ரியாக்டர் அதையும், அப்புறம் வந்து 2 கூடங்குளம் ரஷ்யன் டிசைன்டு ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர் இதையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்னு சொல்லுவாங்க இது. ஓகே, அது மூலயமா 220 மெகாவாட்டும் 550 மெகாவாட்டு 700 மெகாவாட்டு. ஸோ ஒவ்வொரு நியூக்ளியர் ரியாக்டரும் ஸோ கிட்டத்தட்ட 600, அப்புறம் 500, 450 இதே மாதிரி மெகாவாட்ல டெய்லியும் வந்து தயாரிப்பாங்க. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் 2 டிகேட்ஸ்ல நம்ம எதை வந்து ரீச் பண்ணா 200 பில்லியன் 8 lakhs crores நம்ம நியூக்ளியர் ரியாக்டர் மூலயமா நம்ம இதை ரீச் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ ஸ்டேட்ஸ் கேன் ரீப் பெனிஃபிட்ஸ் டு, அதாவது இந்த இதுல உமன்ஸ் கோட்டா ரிசர்வேஷன் பத்தி பேசியிருக்கிறாங்க. அதான் இதுல சொல்லியிருக்கு. ரியல் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் த்ரூ 33% ரிசர்வேஷன். இது வெஸ்ட் பெங்கால்ல ஒரு மீட்டிங்ல மோடி பேசினாங்க. அதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுதான் நாரி சக்தி வந்தன் அபியான் சொல்லுவாங்க. நாரி சக்தி வந்தன் அபியான் இது வந்து உமன்ஸ் ரிசர்வேஷன் ஆக்ட். இது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 106வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2023 கொண்டு வந்து ரிசர்வேஷன் ஆஃப் 33 சீட்ஸ் ஃபார் உமன், அதாவது லோக்சபா அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்ல உமனோட பார்ட்டிசிபேஷன் 33% இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 100 சீட் இருக்கு அப்படின்னா அதுல 33 சீட் கேர்ள்ஸ்க்காக ஒதுக்கணும், உமன்ஸ்க்காக ஒதுக்கணுங்கிறது தான் இது. இந்த லோக்சபா மற்றும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிள கொண்டது தான் இது இந்த பில்லோட மெயின் மோட்டோவே. கான்ஸ்டியூஷன் 166 அமெண்ட்மெண்ட் பாஸ்டு பை த பார்லிமெண்ட், லோயர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிச்சு. ஸ்டேட் அசம்பிளி மற்றும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் இது வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் இதுலயே சொல்லியாச்சு. ஆர்டிகல் 239AA என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ஆர் ரிசர்வ் டு த 1/3 ஆஃப் த சீட் ஃபார் உமன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதை தான் சொல்லுது. நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி. அதுக்கப்புறம் ஆர்டிகல் என்னென்னலாம் இன்சர்ட் பண்ணீங்க, ஆர்டிகல் 330A இது வந்து உமன் இன் த லோக்சபா, 1/3 ஆஃப் த சீட் உமன் இன் த லோக்சபா. அந்த மாதிரி இதுல ஆர்டிகல் 332 இது என்ன சொல்லுது அப்படின்னா, ரிசர்வேஷன் ஆஃப் சீட் வந்து உமன்ஸ்க்காக சொல்றதுதான் இது ஸ்டேட் அசம்பிளில. ஆர்டிகல் 332A.
ஆர்டிகல் 334A இதெல்லாம் உமன்ஸ் ரிசர்வேஷனுக்காக கொடுக்குற ஆர்டிகல், இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த இந்த ஆக்ட் வந்ததுனால என்னென்னலாம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்ரியார்கல் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண்கள் மட்டுமே ரோல் பண்ற இதை வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பேட்ரியார்கல் நேச்சர். அப்புறம் ஜெண்டர் சென்சிட்டிவ் பாலிசி, அதன் மூலியமா வர்ற, ஏன்னா உமனோட கஷ்டம் ஒரு பெண்ணோட கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி அவங்களும் சில டெசிஷன் மேக்கர்ஸ்ல இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் லோக்கல் லெவல் எவிடன்ஸ், ரிசர்வேஷன் அட் லோக்கல் லெவல் மற்றும் கிரைம் ரிப்போர்ட்டிங்லயும் அவங்களுக்கு அக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது சயின்ஸ் மூலியமா இது ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த பேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு மவுண்டெயின்லேருந்து கீழே டவுன் ஹில்ஸ்க்கு வரும். ஏன்னா டெம்பரேச்சரை மேனேஜ் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் வின்டர் சீசனில் அது ட்ராபிக்கல் ரீஜன் இதேமாரி வார்மான ஸ்பேஸ்க்கு வரும். ஸோ இங்கே வெயில் காலங்களில் வின்டர் காலங்களில் அது மேலே அப்ல நோக்கி போவோம். அதான் இது ஹவு எனர்ஜி எஃபிஷியன்சி டிரைவ் சீசனல் மவுண்டைன் பேர்ட் மைக்ரேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு USA மற்றும் UK அப்புறம் இந்தியாவில் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த ஆர்டிகிள்ஸ். என்னன்னா, பேர்டு அக்ராஸ் த லாங் டிஸ்டன்ஸ் டியூரிங் வின்டர் சீசன், இதுல வின்டர்ஸ்ல லாங் டியூரேஷன் போகுது. அப்புறம் கிளைமேட் இதனால. அப்புறம் மைக்ரேட் ஷார்ட் டிஸ்டன்ஸும் பண்ணுது டவுன் மவுண்டைன்ஸ், அதாவது ஃபுட் ஹில்ஸ்க்கு வர்றதும் உண்டு. ஸோ இதோட மட்டும் இல்லாமல் எகெயின்ஸ்ட் கிரேடியன்ஸா இருக்கு. US தாய்வான் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. 34 மவுண்டைன் ரீஜன்ல ஸ்டடி பண்ணதுல அதுங்க என்ன பண்ணுது அப்படின்னா, உணவுக்காகவும் ஸோ டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்றதுக்காகவும் ஒரு பேர்ட் வந்து ஒன்று ஏதோ ஒரு இடத்துல ஷிஃப்ட் ஓவர் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது எக்காலஜி அண்ட் கன்சர்வேஷனுக்கு இந்த நிறைய பேர்ட்ஸ் வந்து இதே மாதிரி மைக்ரேட் ஆகி போறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கு, தன்னை தகவமைச்சதுக்கு. அதான் சொல்றாங்க. ஸோ ஒரு சில காலங்களில் எத்தனை இது பாருங்க, கிட்டத்தட்ட ரிசர்ச்சர் எக்ஸாமின்டு சீசனல் பேர்டு டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டா 10,998 பாப்புலேஷன்ல 2,684 ஸ்பீஷியஸ் வந்து இந்த 34 மவுண்டன் ரீஜன்ல ஸ்டடி பண்ணதுல அதுங்க எல்லாமே வந்து மைக்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. eBird டேட்டாபேஸ் மூலமா சீசனலி எக்ஸ்பிளிசிட் டிஸ்ட்ரிபியூஷன் சிமுலேட்டர் அந்த ஷெட்னு சொல்லுவாங்க, செட்ஸ் மாடல் மூலியமா இதே மாதிரி சீசனா அதுங்க இடம் பெயர்றது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த குளோபல் பேட்டர்ன்ல சம் மந்த் வந்து எந்த ஒரு மவுண்டெயின்ல வந்து எம்டியாவே இருக்கான், எந்த ஒரு பேர்ட்ஸும் இல்லாம அதுங்க தன்னை ஒரு சாப்பாட்டுக்காகவும் இறைக்காகவும் அதுக்கப்புறம் மேட்டிங்காகவும் அதுக்கப்புறம் அவங்க டெம்பரேச்சரை சமநிலைப்படுத்துறதுக்காகவும் அவங்க மைக்ரேட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் படி பார்த்தா இந்த செட்ஸ் மாடல்ல ஒஸ்ட் கேஸ் கிளைமேட் சினாரியோ பை 2100க்குள்ள இது ஒஸ்ட் சினாரியோ மாதிரி ஏகப்பட்ட பேர்ட்ஸ் வந்து மவுண்டெயின்ல இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு உண்டான ஹிந்து நியூஸ் பேப்பர். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க. இதை நீங்க லாங் லாஸ்டிங்காக டெய்லியும் இப்போ வந்து ஒரு ஹிந்து பேப்பர் போடணும் அப்படின்னு சொன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் டெய்லியும் இனிமேலுக்கு வந்து போட்டுறேன். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.